ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ருசியான மண்சட்டி மீன் குழம்பு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சில பொருளை வச்சு நான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன். நல்ல சுதும்பு மீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த மீன் குழம்பு செய்யலாம், வறுக்கவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு மண்சட்டி வைக்க போகிறோம். இந்த மீனுக்கு கடலெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். குழம்புக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வெந்தயம். வெந்தயம் போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு போட போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சிட்டதுக்கப்புறமா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட போகிறோம். வெங்காயம் போடும்போது கொஞ்சமாக நம்ம பூண்டு, அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலையும் நம்ம போட போகிறோம். காரத்தோட தேவைக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக நம்ம போட தேவையில்லை, ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம புளி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நல்ல ஒரு பதமான தக்காளி பொடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சுத்தமாக வேகிறதுக்கு நம்ம மூடி கூட போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு அடிக்கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. வெங்காயமும் நல்லா இப்போ ஃபைன் டேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு காரமும் புளியும் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வீட்டு மிளகாத்தூள்லேயே இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லாட்டின்னா தனி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். உங்களுக்கு கொதி சீக்கிரமாக வரணுன்னா நீங்கள் லிட்டு போட்டு மூடி விட்டுக்கோங்க. நானும் அதே மாதிரி தான் தட்டு போட்டு நான் மூடி விட்டுருந்தேன். நல்லா கொதி வந்துடுச்சு. அப்புறமா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மீனை போடணும். ஏன்னா இது ரொம்ப குட்டி மீன். நான் எடுத்துருக்கிற இந்த மீன் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ரொம்பவும் சீக்கிரமாக கரைஞ்சிரும். வெறும் முள் மட்டும்தான் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்குனாலும் ஓகே தான். நான் கொத்தமல்லியை முன்னாடியே போட்டுட்டேன், ஏன்னா அதோட டேஸ்ட் இறங்கணுன்றதுக்காண்டி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்புக்கு நீங்கள் கொடம்புளி யூஸ் பண்ணிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.